ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. கள்ளக்குறிச்சியில் முதல்ல 3 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் அது 50க்கும் மேலே தாண்டி போய்கிட்டு இருக்கு அதோட இறப்புகள். இதனால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை எத்தனை பேர்னா 150 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதை இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் 50க்கும் மேலான பெண்கள் விதவையாக மாறி இருக்காங்க. 50 குடும்பங்களுக்கும் மேலே வந்துட்டு இருக்கிற பசங்கள் அனாதையாக ஆகியிருக்காங்க அப்பா இல்லாமல். இது எல்லாமே ஒரு 10 மாதமா இல்லை ஒரு வருஷமெல்லாம் நடக்கலை. இது வெறும் ஒரு வாரத்தில் நடந்த சோக கதை. இதனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் கள்ளக்குறிச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி இப்போ கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஃபைனல் ரிப்போர்ட் என்னவா வந்திருக்கு, இதில் எத்தனை பேர் சிக்கி இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு ஒரு மோர் பாக்கெட்டோ இல்லை ஒரு ரஸ்னா பாக்கெட்டோ கிடைக்கிற மாதிரி வந்துட்டு கள்ளச்சாராயம் வந்துட்டு அங்கே கிடைக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் எப்படி கிடைக்குது, அவங்களுக்குலாம் யார் தைரியம் கொடுத்தது விற்கிறதுக்காக, இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஃபியா என்ன, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வாரத்தில் வந்துட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஆஃப் ஆஃப் த பேரை வந்துட்டு அரெஸ்ட்டுமே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் யார், எப்படி வந்துட்டு அவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க, அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத மொத்த டீட்டெயிலுமே இந்த ஒரு வாரத்தில் கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்தது அப்படின்றத கம்ப்ளீட்டாக வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க, என்ன நடக்குது கள்ளக்குறிச்சியில், என்ன நடந்தது கள்ளக்குறிச்சியிலன்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை பற்றி சில பேர் தப்பான கோணத்தில் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய நான் யூடியூப்லேயுமே சரி சோஷியல் மீடியாலையுமே சரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை, இது ஏன் இவ்வளோ பெரிய ஒரு நியூஸ் ஆக்குறாங்க, அதே போல் ஊர் தலைவர்கள் எல்லாருமே எதுக்காக செத்தவங்களையும் சரி பாதிக்கப்பட்டவங்களையும் சரி எதுக்கு போய் பார்க்குறாங்க, அவங்க என்ன குடித்து இறந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரியாதையா, அவனே வந்துட்டு கள்ளச்சாராயம் குடித்து தானே இறந்தான் அப்படின்ற மாதிரி பல பேர் இதை தப்பான ஒரு கோணத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றியுமே சேர்த்து நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பித்த விஷயம் எங்கே அப்படின்றது பார்த்தோம். கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கருணாபுரம் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்துட்டு ரெகுலராகவே எப்பயுமே வந்துட்டு இந்த மோர் பாக்கெட் ரஸ்னா பாக்கெட் விற்கிற மாதிரி வந்துட்டு ரெகுலராக அங்கே 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் கள்ளச்சாராயம் வந்துட்டு ஒரு பாக்கெட்டில் போட்டு விற்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இருந்துகிட்டு இருக்க போல இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற டெய்லி கூலிஸ் இருக்காங்க இல்லையா, டெய்லி லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, குளுத்து வேலை பண்ணுறவங்க, மூட்டை தூக்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அதை எப்பயுமே வந்துட்டு அடிக்கடி கன்சியூம் பண்ணுறவங்களாம் இருந்துருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்துட்டு கருணாபுரத்தில் வந்துட்டு கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸாக இருந்துட்டு இருக்கு. அந்த கருணாபுரமும் அந்த கருணாபுரத்தை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலையுமே வந்துட்டு இந்த கள்ளச்சாராயமை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒருத்தன் தான் இருக்கான். அவன் பேர் தான் கண்ணுக்குட்டி. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரு. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு போன வாரம் வந்துட்டு ஒரு 3 பேர் இந்த கள்ளச்சாராயத்தை வந்துட்டு பாக்கெட் சாராயத்தை வந்துட்டு குடிச்சிருக்காங்க. குடிச்சதுமே அவங்களுக்கு வந்துட்டு சில மணி நேரங்களே வந்துட்டு கண்ணு பிளர் ஆகுது, நெஞ்சு எல்லாமே ஹார்ட் பீட் எல்லாமே ஸ்பீடாக அடிக்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி அடைக்குது, எல்லாமே இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே இந்த 3 பேரையுமே ஒரே நேரத்தில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க. முதல்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கீங்க, இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறமா உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கப்புறமா சிகிச்சையுமே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இறந்தவங்க அந்த ஒரு சடலத்தை வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒப்படைச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட சடலம் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இறுதி மரியாதைன்ற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. துக்கத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த 3 பேரை வந்துட்டு பார்த்ததுக்கப்புறமா அவங்களால துக்கம் தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வந்தவங்க எல்லாரும் கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க. கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, குடித்த எல்லாருமே ஒரு 40 பேருக்கும் மேலே வந்துட்டு கண்ணு பிளர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பார்வையே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விஷனே போயிடுது, பார்வையே போயிடுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்பாட்லேயே இறக்குறாங்க. சில பேர் வந்துட்டு நடக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டு ஃபைனலாக ஒரு 40 பேர் ஒரே நேரத்தில் அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் ஆகப்படுறாங்க. ஸோ திரும்பி அட்மிட் ஆனப்பட்டதுக்கு அப்புறமா இந்த கேஸ் வந்துட்டு பெருசாகுது. என்ன அப்படின்னாக்கா, பொதுமக்கள்னால இந்த மாதிரி
கலெக்டர் ஆல்ரெடி பொய் சொல்லிட்டாரு, இந்த 3 பேர் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே இறக்கல, இவங்க கள்ளச்சாராயம் குடிச்சதுனால தான் இறந்துருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் இறந்தது அந்த துக்கத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு திரும்பி அதே கள்ளச்சாராயத்தில் குடிச்சதுனால இப்போ திரும்பியும் 3 பேர்லேருந்து 40 பேராக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் பொதுமக்கள் ஓப்பன் டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால கலெக்டர் சொன்ன அந்த பொய்னால 3 பேர்லேருந்து 40லேருந்து இப்போ 55 பேர் இறந்துருக்காங்கன்ற ஒரு எண்ணிக்கை வந்திருக்கு. ஸோ இதனால் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அந்த ஒரு பொய் சொன்னதுனால 3 பேர்லேருந்து 55 பேர் இன்னையோட எண்ணிக்கையாக மாறி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த 50-55 பேர் இறந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃப் ஆஃப் த செஞ்சுரி பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டையும் உலுக்கி எடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டாலின் ஐயாவும் சரி, உதயநிதி அண்ணனும் சரி, விஜய் அண்ணனும் சரி, அதுபோல் சீமான் அண்ணன், அண்ணாமலை அண்ணன், இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு பார்க்க போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா இறந்தவங்களோட வீட்லேயுமே வந்துட்டு ஒரு ஆதல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்தந்த கட்சினால் எவ்வளோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட்டுமே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இறந்தவங்களோட எண்ணிக்கை 55 தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அட்மிட் ஆகப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட 150க்கும் மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் சைடில் வந்து என்ன சப்போர்ட் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ பாதிக்கப்பட்டவங்க அந்த 150 பேர் அட்மிட் ஆனவங்களுக்கு வந்துட்டு 50,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதே போல் இறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் அப்படின்றது ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் காம்பன்சேஷன் கொடுத்தா பத்தாது. இந்த ஒரு கள்ளச்சாராயம் அந்த ஒரு இடத்துல ஒரு மோர் பாக்கெட்டோ ரஸ்னா பாக்கெட்டோ மாதிரி விற்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த ஒரு சூழல் அமைச்சது யார், இதை விற்றவன் யார் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பித்ததில் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரமில் வந்துட்டு ஒருத்தன் கள்ளச்சாராயம் மட்டும் காசுறான். அவன் தான் கண்ணுக்குட்டி. அவன் மட்டும் இல்லை, அவன் கூட இருக்கிற ஃபேமிலியுமே மொத்தமாகவே இந்த ஒரு வியாபாரம் தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வருது. அதுக்குள்ள வந்துட்டு கண்ணுக்குட்டி, அவங்களோட ஒய்ஃபு, அதுக்கப்புறமா அவங்களோட பசங்க, அவனோட கண்ணுக்குட்டியோட தம்பி, இவங்க எல்லாருமே ஒரு கூட்டாக ஒரு குடும்பமாக சேர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி அங்கே இருக்கிற மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா கண்ணுக்குட்டியும் கண்ணுக்குட்டியோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக கண்ணுக்குட்டியோட ஃபேமிலிஸில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. இது வரைக்குமே கிட்டத்தட்ட 7 பேர் இந்த கள்ளச்சாரம் விற்றதுனால வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்தது பொதுமக்கள்னால ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வந்துட்டு இவன் பல வருஷமாக வந்துட்டு கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கான், எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கான். இதை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் போனாலுமே போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு யார் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க அப்படின்ற ஒரு மொத்த பேருமே வந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கண்ணுக்குட்டி தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா கண்ணுக்குட்டி ஆளுங்களை வச்சு யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் போயிட்டு மிரட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் பொதுமக்கள் சொல்லிட்டாங்க. மக்கள் இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறமா இந்த ஒரு கேஸ் அடுத்த நகர்வுக்கு போகுது. இந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒருத்தன் எப்படி இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஒரு ஊருக்குள்ளே கள்ளச்சாராயம் விற்கிறான். அந்த கள்ளக்குறிச்சியில் ஆல்ரெடி ஒரு கோர்ட்டும் இருக்குது, நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸுமே இருக்குது, மிகப்பெரிய ஆஃபீஸர்ஸுமே இருக்காங்க. அவங்க யாருமே வந்துட்டு கண்ணுக்குட்டியை கண்டுக்கலையா, இல்லை கண்ணுக்குட்டி கிட்ட இருந்து இவங்க ஏதாச்சும் ஒரு பணத்தை வாங்கிட்டு கண்டுக்காமல் இருக்காங்களான்றது அடுத்த ஒரு கேள்விக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ இதோட தொடர்ச்சியாக இந்த கண்ணுக்குட்டிக்கு கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயம் காய்ச்சறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள் வந்துட்டு மெத்தனால் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. பட் இந்த ஒரு மெத்தனால் வந்துட்டு யாருமே ஈஸியாக போயிட்டு ஒரு கடையிலிருந்து வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன் வாங்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. ரொம்பவே ஒரு பல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு பல பேரோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த மெத்தனால் அப்படின்ற ஒரு யூசேஜே ஒரு இண்டஸ்ட்ரிக்கே போகும். பட் அப்படி இருக்கிற ஒரு சேஃப்டியான ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு இவ்வளோ ஈஸியாக ரெகுலராக கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தேடினதில் கண்ணுக்குட்டியை விசாரிச்சதில் அவன் வந்துட்டு இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு மெத்தனால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எங்களுக்கு ஆந்திராவில் இருந்து கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆந்திராவில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு எப்படி தெரியுமா வருது, சென்னை மூலியமாக வருதான். நம்ம இருக்கிற ஊரில் இருந்து தான் அவங்களுக்கு வந்துட்டு கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனால் அப்படின்ற ஒரு விஷயம் போகுது அப்படின்றது அடுத்த ஒரு ஷாக் சொல்லியிருக்கான். அப்போது ஆந்திராவில் இந்த கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களோட காரணம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆந்திராவில் இருந்து
தொடங்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போது அடுத்த ஒரு ஸ்டேட்டுமே வந்துட்டு இந்த ஒரு கேஸுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கம்பைன் ஆனதுனால இப்போ இது 2 ஸ்டேட் கேஸாக வந்துட்டு இது மாறி இருக்கு. ஸோ இப்போதைக்கு கண்ணுக்குட்டியும் அவங்களோட சம்மந்தப்பட்ட எல்லாரோட ஃபேமிலிஸுமே வந்துட்டு இதில் வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா ஆந்திராவில் வந்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி அவங்கள ட்ரேஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ அதுக்குமே தனிப்படை அமைச்சு இதை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஸோ பட் இப்போது நான் முன்ன கேட்ட கேள்விக்கு வந்துட்டு இப்போ பதில் சொல்கிறேன். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க வந்துட்டு எதுக்காக இவ்வளோ பெரிய மரியாதைன்னு கேட்குறது ஒரு வகையில் நல்ல ஒரு கேள்வி தான். பட் அதுக்கான ஒரு பதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பாஷான லைஃபோ இல்லை பிஸ்னஸ் மேனோ இல்லை ஒரு மிடில் கிளாஸ் கூட கிடையாது. எல்லாருமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, டெய்லி கூலீஸு, மூட்டை தொழிலாளர்கள், அதே போல் ரிக்ஷா தொழிலாளர்கள், ஸோ அதே போல் கொளுத்து வேலை செய்கிறவங்க, இவங்களோட ஒரு நாள் சம்பளமே எவ்வளோ இருக்குன்றீங்க? ஒரு 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய்க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு 400 ரூபாவை வச்சுக்கிட்டு அவங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த குடும்பத்தை ஓட்டணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க செய்கிற வேலை எல்லாமே ரொம்ப கடினமான வேலை. நம்ம ஒன்றும் ஆஃபீஸில் பேக் மாட்டிக்கிட்டு போயிட்டு சும்மா லேப்டாப்பை நோண்டிட்டு வர வேலை கிடையாது. எல்லாமே உடல் உழைப்பு. ஸோ அவங்க நைட்டு வந்துட்டு தூங்கிறதுக்காக அவங்களோட உடம்புல வந்துட்டு இருக்கிற வலிகளை போக்குறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஆல்கஹால் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. பட் அந்த ஆல்கஹாலை எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒயின் ஷாப் போகணும். ஒயின் ஷாப்புக்கு போகணுன்னா ஒரு சரக்கே வந்து ஒரு கோட்டரே வந்துட்டு ஒரு 120 ரூபா 130 ரூபான்னு வச்சுக்கோங்க. எனக்கு எக்ஸாக்டாக ரேட் என்னன்னு தெரியல. பட் அவன் சம்பாதிக்கிற அந்த 400 ரூபாயில் ஒரு 150 ரூபா அவன் குடிக்கிறதுக்கு போயிடுதுன்னா அதுக்கு மீதி அவனுக்கு இருக்கிற அமௌண்ட் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவன் வீட்டுக்கும் அவன் பசங்களுக்குமே செலவு பண்ணுறதுக்கு அவனுக்கு பத்தாது. ஸோ இதனால் அவன் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணணும். ஆனால் 150 ரூபா கொடுத்து நம்ம பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அதனால் நம்ம கள்ளச்சாராயத்துக்கு ஒரு 30 ரூபா கொடுத்தாலே அதே போதை தான் கிடக்குதுன்னு சொல்லி அவன் 150 ரூபாய்க்கு குடிக்கிற ஆல்கஹாலை அவன் 30 ரூபாய்க்கு விற்கிற அந்த ஒரு கள்ளச்சாராய பாக்கெட்டை வாங்கி குடிக்கிறான். ஸோ இது எந்த வகையில் வந்துட்டு தப்பு அப்படின்றது சொல்லிங்க. அவனுக்கு வர சம்பளத்தில் அவன் உடம்பு வலியை போக்கணுன்றதுக்காக குடிக்கணும். அந்த குடி எவன் கம்மியாக தரனோ அதை போய் குடிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு தான் அதை குடிக்கிறான். இது உடம்புக்கு நல்லதில்லை, நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் வாழ்க்கையில். அவன் வேலையுமே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் செத்தா சாகிறேன், நான் சாகிற வரைக்கும் இதே நான் குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு இறந்தவங்களுக்கு வந்துட்டு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் முன்ன சொன்ன அந்த கேள்விக்கான பதில் தான் இது. இந்த ஒரு பதில் உங்களோட மனசுக்கு சரியாக பட்டுதுன்னா லைக் பண்ணி கமெண்ட்டுமே சொல்லுங்கள். ஸோ இதுதான் கள்ளக்குறிச்சியில் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஒரு கிட்டத்தட்ட இந்த கேஸில் 7 பேர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. மீதி இன்னும் ஆந்திராவில் இருந்து சில சப்ளைகள் வருதுனால அந்த சப்ளைஸ் யாருன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க. அது பண்ணதுக்கப்புறமா ஒரு எண்ட் ஆஃப் த ஒரு விஷயம் முடிய போகுது. இந்த ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி வந்துட்டு போன வருஷம் நான் பேசியிருந்தேன், மரக்காணாமல இதே போல் இறந்துருக்காங்கன்னு சொல்லி. பட் அது இந்த வருஷமும் அதே போல் தான் நடக்குது. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா, ஒன்று டாஸ்மாகில் இருக்கிற விலையை கம்மி பண்ணி எல்லாருமே இந்த கள்ளச்சாராயம் ஈக்குவலுக்கு அளவுக்கு வந்து ஆல்கஹால் கொடுக்கலன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு 50 ரூபா இல்லைனா ஒரு 70 ரூபா கூட வச்சு கூட இந்த ஆல்கஹால் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கள்ளச்சாராயம் அப்படின்ற இந்த டெத் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் என்னோட தரப்பில் சொல்கிறேன். ஸோ உங்களோட சைடில் இருக்கிற சொல்யூஷன் என்னன்றதையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏவி.